நான் ரேவதி. திருமணமாகி 5 வருடங்கள் கடந்துவிட்டன. ஒரு நாள் என் மாமியார் என்னையையும் எனது மகள் அக்ஷராவையும், இந்த மாற்றுத்திறனாளி கால் சரியில்லாத குழந்தையை நீயே வைத்து பார்த்துக்கொள் என்று சொல்லி வீட்டை விட்டு விரட்டிவிட்டார். என் கணவர் மகேந்திரனிடமிருந்து விவாகரத்து வாங்க வைத்து அவருக்கு வேறு ஒரு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தார்கள். உலகமே தலைகீழாக சுழல்வது போல் இருந்தது. அழுது கொண்டே ஒரு தொழிற்சாலையின் வாசலுக்கு போனேன். அக்ஷராவை அங்கிருந்த ஒரு கல் மீது உட்கார வைத்துவிட்டு நான் வேலை தேடி உள்ளே போவேன். வேலை முடிந்து வெளியே வரும்போது என் மகள் பக்கத்தில் நிறைய பணம் கிடக்கும். அங்கு வந்தவர்கள் போனவர்கள் எல்லாம் அவளை பிச்சைக்காரி என்று நினைத்து இறக்கப்பட்டு பணம் கொடுத்திருந்தார்கள். ஒரு நாள் சாயங்காலம் வெளியே வந்தபோது என் மகள் கையில் இருந்த ஒரு பையை பார்த்து என் உடம்பே சிலிர்த்து விட்டது. அதுவும் மற்ற நாட்களைப் போல ஒரு சாதாரணமான நாள்தான். காலையிலிருந்தே என் மாமியார் சரியில்லாமல் கோபத்துடனேயே காணப்பட்டார். என்னுடன் சண்டையிட்டு கொண்டே இருந்தார். நான் எல்லா வேலைகளையும் முடித்த பிறகும் மாற்றுத்திறனாளி குழந்தையை பெற்றவள் என்று என்னை கடுமையாக திட்டினார். திடீரென இவருக்கு என்ன ஆயிற்று என்று எனக்கு புரியவில்லை. நான் என் அறையில் உட்கார்ந்து என் மகள் அக்ஷராவுக்கு பால் தயார் செய்து கொண்டிருந்தேன். அப்போது திடீரென அறைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார். என் முகத்தை பார்த்து கொண்டே, நீ என்ன பெரிய ஆள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயா? என் மகனை எனக்கு எதிராக திருப்பி விடலாம் என்று பார்க்கிறாயா? இன்று உனக்கு உன் தகுதியை நான் ஞாபகப்படுத்துகிறேன். உன்னை இந்த குடும்பத்திற்கு மருமகளாக கூட்டி வந்தது நான் தான். சரியாக 5 வருடம் கழித்து உன்னை வெளியே அனுப்புவதும் நான் தான் என்று கோபமாக கத்தினார். அவர் பேச்சை கேட்டு நான் பதறிப்போய், ஏன் அத்தை, என்ன ஆயிற்று? நான் மகேந்திரனிடம் எதுவும் சொல்லவில்லையே என்று கெஞ்சினேன். அதற்கு அவர், என் மகனுக்கு மனம் கஷ்டப்படுகிறது. உன் குழந்தை மாற்றுத்திறனாளி என்பதை நான் மாற்றுத்திறனாளி என்று சொன்னால் அது உண்மைதானே. ஆனால் இப்போது நான் அவளை மாற்றுத்திறனாளி என்று சொல்லவும் விரும்பவில்லை. உன்னுடைய இந்த தரித்திரம் பிடித்த முகத்தை பார்க்கவும் விரும்பவில்லை. உன் முகத்தை பார்க்கும்போது எனக்கு கோபம்தான் வருகிறது. இன்று உன்னை இங்கிருந்து விரட்டிவிட்டால்தான் நிம்மதி அடைவேன். எல்லாவற்றையும் இன்றைக்கே முடித்து விடுகிறேன் என்று வெறி பிடித்தவர் போல் பேசினார். அவருடைய பேச்சை கேட்டு நான் மிகவும் பயந்து போனேன். அவர் என் பக்கத்தில் வந்து என்னை பார்த்து கொண்டே, சரி, சீக்கிரம் எழுந்து இங்கிருந்து வெளியே போ. நான் உன்னை இந்த தெருவுக்கு முன்னால் அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்ப விரும்பவில்லை. அதனால் மரியாதையாக சொல்கிறேன், அரை மணி நேரத்தில் என் வீடு காலியாக இருக்க வேண்டும். அவர் பேச்சை கேட்டு என் கை கால்கள் நடுங்கின. நான் அழுது கொண்டே, வேண்டாம் அத்தை, நான் போக முடியாது. சத்தியமாக சொல்கிறேன், இப்படி செய்யாதீர்கள். என்ன நடந்தது என்று சொல்லுங்கள். எனக்கு எங்க அம்மா அப்பா ஆதரவு கூட இப்பொழுது இல்லை. நான் எங்கே போவேன்? என் அண்ணனும் அண்ணியும் என்னை வைத்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அழுதேன். அதற்கு அவர், அது என் பிரச்சனை இல்லை. நான் சொல்லிவிட்டேன் அல்லவா, நீ இங்கிருந்து போகிறாய் என்றால் போவதுதான். நான் உனக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்துவிட்டு என் மகனுக்கு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து வைப்பேன். நான் என் குடும்ப வாரிசை தொடர வேண்டும். உன் திருமணத்திற்கு கிட்டத்தட்ட 5 வருடம் ஆகிவிட்டது. 5 வருடத்திற்கு பிறகு உனக்கு மாற்றுத்திறனாளி குழந்தை பிறந்திருக்கிறது. எதிர்காலத்திலும் நீ இதே மாதிரியான குழந்தைகளை பெற்றுக் கொடுப்பாய் என்று என் மனம் சொல்கிறது. அதனால் உன்னிடம் உறவை துண்டித்துவிட்டு வேறொரு நல்ல பெண்ணுடன் என் மகனுக்கு திருமணம் செய்து வைப்பதுதான் நல்லது. என் குடும்பம் நல்லபடியாக ஆரோக்கியமாக வளர வேண்டும். இப்போது உடனே இங்கிருந்து வெளியே போ என்றார். நான் அழுது கொண்டே, மகேந்திரன் வரும் வரை நான் என் குழந்தையை கூட்டிக் கொண்டு இங்கிருந்து போகவே மாட்டேன். இவள் கால் முடியாதவளாக இருக்கலாம், ஆனால் இவள் உங்கள் பையனுடைய இரத்தம். இந்த உண்மையை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் தான் என்னை மருமகளாக கூட்டி வந்தீர்கள். நீங்கள் என்னை வெளியே அனுப்ப வேண்டும் என்று நினைத்திருந்தால் உங்கள் மகனுக்கு ஏன் என்னை திருமணம் செய்து வைத்தீர்கள்? கடைசியில் ஏன் என் வாழ்க்கையை நாசமாக்கினீர்கள் என்று கண்ணீருடன் கேட்டேன். நான் அழுது கொண்டே தரையில் உட்கார்ந்து விட்டேன். அதே நேரம் என் அறைக்கதவு மறுபடியும் திறக்கப்பட்டது. என் கணவர் மகேந்திரன் உள்ளே வந்தார். அவரை பார்த்ததும் என் மனதில் ஒரு நம்பிக்கை வந்தது. நான் அழுது கொண்டே எழுந்து நின்று அவர் பக்கத்தில் போய், பாருங்கள், உங்கள் அம்மா என்ன சொல்கிறார்கள். அவர்கள் என்னை குழந்தையுடன் இங்கிருந்து போகச் சொல்கிறார்கள். ஆனால் நான் எப்படி போக முடியும் மகேந்திரன்? நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். இவள் உங்கள் இரத்தம். எனக்கு இருக்க வேறு இடம் இல்லை. நீங்கள் வாழ்நாள் முழுவதும் என்னை பார்த்து கொள்வதாகவும் என்னை நேசிப்பதாகவும் வாக்கு கொடுத்தீர்கள் என்றேன். நான் இன்னும் ஏதாவது சொல்வதற்குள் அவர், ஆனால் நான் இப்போது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறேன். என் அம்மா சொல்வது முழுக்க முழுக்க சரி. நான் என் சந்ததியை தொடர வேண்டும். உன்னால் என் ஆசைகளை நான் பலி கொடுக்க முடியாது. நீ இங்கிருந்து போகலாம். நான் 2வது திருமணம் செய்து ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தையை பெற்று அதனுடன் என் சந்தோஷமான வாழ்க்கையை நடத்துவேன். உன்னை பற்றி எனக்கு வருத்தம்தான். ஆனால் நீ எனக்கு கொடுத்த இந்த பரிசை, குழந்தையை கட்டி நான் ஏற்றுக்கொள்ள முடியாது.
நான் முழு மனதுடன் இன்று உனக்கு விவாகரத்து கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்றார். அவர் என் கண் முன்னாலேயே விவாகரத்து பேப்பர்களில் கையெழுத்து போட்டு அதை என் முகத்தில் தூக்கி எறிந்தார். என் காலில் இருந்த நிலமே விலகி போனது போல் இருந்தது. இப்படி செய்யாதீர்கள், நான் உங்கள் காலில் விழுகிறேன். இந்த வீட்டில் இல்லை என்றால் வேறு வீடு பார்த்து தனியாக வையுங்கள். நீங்கள் எவ்வளவு நாள் என்னை வெளியே வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அத்தனை நாள் நான் வெளியே இருந்து கொள்கிறேன். நான் எல்லாவற்றையும் செய்வேன். நான் பிச்சை கூட எடுத்து சாப்பிடுவேன். ஆனால் விவாகரத்து மட்டும் கொடுக்காதீர்கள். இந்த உலகத்தில் உங்களை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. அண்ணன் அண்ணி வீட்டிற்கும் நான் போக விரும்பவில்லை. என் அம்மா அப்பாவும் இல்லை. நான் எப்படி வாழ்க்கையை நடத்துவேன் என்று நான் கத்திக் கொண்டிருந்தேன். திடீரென என் மாமியார் எங்கள் நடுவில் வந்து என்னை தள்ளிவிட்டு, இங்கிருந்து வெளியே போ. இனி இந்த வீட்டில் உனக்கு எந்த வேலையும் இல்லை. என் மகனை உன் அழகில் வலையில் சிக்க வைக்க முயற்சி செய்யாதே. மகேந்திரன் இந்த குழந்தையிடம் இரக்கம் காட்ட வேண்டிய அவசியமில்லை. இவளுடைய கெட்ட வேலைகளால் தான் உன் குழந்தை இப்படி பிறந்திருக்கிறாள். நான் இவளுக்கு நிறைய சொன்னேன், மகனே, ஏனியில் ஏறாதே, செண்டு பூசாதே, மேக்கப் போடாதே என்று. ஆனால் உன் மனைவி என் பேச்சை கேட்கவில்லை. நீ வருவதற்கு முன்னால் அவள் தினமும் செண்டு பூசுவாள், தினமும் மேக்கப் போடுவாள். அதனால்தான் இன்று உனக்கு இப்படி நடந்திருக்கிறது. பெரியவர்கள் பேச்சை கேட்பது இவளுக்கு சரியாக படவில்லை. அதனால் நீயும் அவள் பேச்சை கேட்காதே. இந்த குழந்தையுடன் உறவை வைத்து கொள்ளும் தகுதி இவளுக்கு இல்லை. என் கணவர் தலையை லேசாக ஆட்டி என்னை பார்த்து கொண்டே, ஆமா, அம்மாம் சொல்வது முழுக்க முழுக்க சரி. உன் கர்ப்ப காலத்தில் நீ செய்த தவறுகள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. என் நண்பருடைய அம்மாவும் என்னிடம் உன் மனைவி கவனமாக இல்லை என்று சொன்னார்கள். அவள் அப்போது கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தால் இன்று உன் மகள் ஆரோக்கியமாக இருந்திருப்பாள் என்கிறார். எனக்கு பையன் பெண் என்ற எந்த பாகுபாடும் இல்லை. கடவுள் எனக்கு 7 பெண்களை கொடுத்தாலும் நான் அவர்களை வளர்ப்பேன். ஆனால் அவர்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்பினேன். ஆனால் நீ எல்லாவற்றையும் முடித்து விட்டாய், எல்லாவற்றையும் நாசமாக்கி விட்டாய். நான் இனி உன்னுடன் இருக்க விரும்பவில்லை. அவர் குரல் என் காதுகளில் சுத்தியல் போல் அடித்தது. நடுங்கிய உடம்புடன் நான் தரையில் விழுந்தேன். யாரோ என் உடம்பிலிருந்து உயிரை வெளியே எடுத்தது போல் இருந்தது. என்னிடம் கொஞ்சமும் கூட தைரியம் இல்லை. நான் அவர்களை கத்தி சத்தம் போட்டு அமைதியாக்க விரும்பினேன். ஆனால் அவர் எனக்கு விவாகரத்து கொடுத்து விட்டார். என் கால்கள் தளர்ந்து போயின. அவர் என்னை பார்த்து கொண்டே, நீ உன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தால், உன்னை கவனித்து கொண்டிருந்தால் இன்று நான் இதை செய்திருக்க மாட்டேன் என்றார். யாரோ என் உடம்பிலிருந்து என் ஆன்மாவை அபகரித்து கொண்டது போல் இருந்தது. அவர் மறுபடியும், இங்கிருந்து வெளியே போ. இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது. பிச்சை எடு, தெருவில் என்ன வேண்டுமானாலும் செய். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உன் குழந்தையை தூக்கி கொண்டு என் வீட்டை விட்டு உடனே வெளியே போ. உனக்கும் உன் இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைக்கும் இனி எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் அறையை விட்டு வெளியே போனார். நான் தரையில் உயிரில்லாத பிணம் போல் கிடந்தேன். என் கண்ணிலிருந்து கண்ணீர் வெள்ளம் போல் ஓடியது. நான் வீட்டின் கூரையை பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென்று என் மாமியார் என் வயிற்றில் பலமாக ஒரு உதை விட்டார். என் உயிர் வெளியே போவது போல் இருந்தது. அவர் தரையில் உட்கார்ந்து என் முடியை இறுக்கமாக பிடித்து ஆட்டி, நான் இதைத்தான் விரும்பினேன். நீ இங்கிருந்து போகும் வரை உன் எல்லா வழிகளும் அடைக்கப்பட வேண்டும். என் மகனும் என் கஷ்டத்தை எளிதாக்கி விட்டான். என் மகனுக்காக நான் ஒரு பெண்ணை தேடுவேன். உன்னிடம்தான் ஏதோ குறைபாடு இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. அதனால்தான் என் பேத்தி இப்படி பிறந்தாள். ஆனால் இப்போது எல்லாம் சரியாகிவிடும். எழுந்து நில் என்றார். அவர் என் முடியை பிடித்து இழுத்து கட்டாயமாக என்னை எழுப்பினார். நான் அவரை எதிர்த்து போராட விரும்பினேன். அவரை தள்ளிவிட, அவரை மோசமாக பேச விரும்பினேன். என் மனதில் இருந்த கோபத்தை வெளியே கொண்டு வர விரும்பினேன். ஆனால் அந்த நேரத்தில் என் வாய் கட்டுப்பட்டு விட்டது போல் இருந்தது. அவர் குனிந்து என் குழந்தையை இரக்கமில்லாமல் பிடித்து தூக்கி என் மடியில் தள்ளி, இப்போது வெளியே போ. இல்லை என்றால் இப்போதே உன்னை போலீசில் பிடித்து கொடுத்து விடுவேன். திருட்டு பழி போடுவேன். இங்கிருந்து வெளியே போ என்று சொல்லிக்கொண்டே அவர் என்னை உதைக்க ஆரம்பித்தார். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவர் வயதானவர். ஆனால் அவருக்கு மிகவும் பலம் இருந்தது. அவர் என் தலைமுடியை பிடித்து இழுத்து கொண்டே வாசல் வரை வந்து கதவை திறந்து என்னை வெளியே அனுப்பினார். என் குழந்தைக்கு பால் பாட்டிலோ அல்லது அவளுடைய துணிகளோ எதையுமே எடுக்க அவர் அனுமதிக்கவில்லை. யோசிக்காமல் அவர் கதவை சாத்திவிட்டார். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு நான் எங்கே இருக்கிறேன் என்று உணர்ந்தபோது நான் என்னை சுற்றி பார்த்தேன். எங்கள் வீடு ஒரு 4 சாலைகள் சேரும் இடத்தில் இருந்தது. அதனால் அங்கே நிறைய கடைகள் இருந்தன. மக்கள் இருந்தார்கள். எல்லோரும் என்னை பார்த்து கொண்டிருந்தார்கள். என் மாமியார் என்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டார் என்று எல்லோருக்கும் புரிந்தது. நான் அழுது கொண்டே வீட்டின் பக்கம் போய் கதவை தட்டி,
நீங்கள் என்னை வெளியே அனுப்பினாலும் என் குழந்தையுடைய துணிகளையும் பாலையும் மட்டுமாவது கொடுத்து விடுங்கள். அவளுக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரியும். ஆனால் மனிதன் என்ற முறையில் நான் சொல்வதை கேளுங்கள். அவள் மிகச் சிறியவள். அவளுக்கு பால் மிகவும் முக்கியம். தயவு செய்து அத்தை என்றேன். என் அழுகுரலை கேட்டு ஒருவேளை அவருக்கு இரக்கம் வந்திருக்கலாம். அவர் கதவை திறந்து ஒரு பையை வெளியே எறிந்து, இதில் உனக்கும் உன் குழந்தைக்கும் தேவையான துணிகள் இருக்கின்றன. பாலையும் போட்டு விட்டேன். என் வீட்டு வாசலுக்கு மறுபடியும் வராதீர்கள். நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் இங்கு வந்தால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு நான் செய்வேன். போலீசில் பிடித்து கொடுத்து விடுவேன். பொய் குற்றச்சாட்டு சாட்டுவேன். புரிந்ததா என்று சொல்லி அவர் மறுபடியும் என் முகத்திலேயே கதவை சாத்திவிட்டு உள்ளே போனார். நான் கொஞ்ச நேரம் அந்த மூடிய கதவையே பார்த்து கொண்டிருந்தேன். 5 வருடங்களுக்கு முன்னால் நான் இங்கே ஒரு புது பெண்ணாக வந்தேன். எல்லோரும் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தார்கள். அப்போது எனக்காக மேளங்கள் வைத்து வரவேற்றார்கள். பட்டாசுகள் வெடித்தார்கள். ஆனால் இன்று எல்லாம் வீணா போயின. என் உலகம் முழுவதும் இருட்டில் மூழ்கிவிட்டது. என்னிடம் எதுவும் இல்லை. கடைசியாக அண்ணன் அண்ணியை பார்க்க அவர்கள் வீட்டிற்கு போனபோது என் அண்ணி வெளிப்படையாகவே என் வீட்டிற்கு வரவேண்டாம் என்று சொல்லியிருந்தார். நீ எங்கள் வீட்டிற்கு வரும்பொழுதெல்லாம் எனக்கும் என் கணவருக்கும் சண்டை வருகிறது. நீ உன் மாமியார் வீட்டிலேயே இருப்பது நல்லது என்று சொல்லியிருந்தார். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைத்தன. என் அண்ணனிடமிருந்து அவரை பற்றி புகார் சொல்ல என் மனம் ஆசைப்பட்டது. ஆனால் என்னிடம் தைரியம் இல்லை. அதனால் நான் அமைதியாக சாலை பக்கம் போனேன். எனக்கு எந்த பக்கம் போக வேண்டும், எங்கே போக வேண்டும் என்று தெரியவில்லை. ஆனால் இப்போதைக்கு நான் அந்த இடத்தை விட்டு விலகி போக விரும்பினேன். மக்களுடைய பார்வை என்னை உள்ளுக்குள்ளேயே அதிகமாகவே அசைத்து பார்த்தது. என் கணவர் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்தன. நான் உனக்கு விவாகரத்து கொடுக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தைகள் ஒரு பெண்ணுக்கு மிகவும் கஷ்டமானவை. அவளுடைய முழு வாழ்க்கையும் அவளுடைய புருஷனை சுற்றியே சுழலும். புருஷன் இப்படி இருந்தால் அவள் முழுதாக உடைந்து போவாள் என்று என் நிலைமையும் அப்படித்தான் இருந்தது. என்னிடம் இப்போது எதுவும் மிஞ்சவில்லை. நான் உயிருடன் இருக்கிறேன். ஆனால் ஆன்மா இல்லை. நடந்து நடந்து என் கால்கள் வலிக்க ஆரம்பித்தன. என் மகள் அக்ஷராவும் சோர்வாகிவிட்டாள். அதனால் நான் ஒரு இடத்தில் உட்கார்ந்து அமைதியாக சாலையில் போகின்ற வண்டிகளை பார்க்க ஆரம்பித்தேன். இதுதான் என் வாழ்க்கையா? அம்மா அப்பா இவ்வளவு சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு போனால் அவர்கள் ஏன் நல்ல வாழ்க்கையை எனக்காக தேடவில்லை? ஏன் அவர்கள் பெண்களுக்கு இப்படிப்பட்ட அநியாயத்தை செய்கிறார்கள்? இதை பற்றி நினைக்கும் போது எனக்கு பயங்கரமான அழுகை வந்தது. நான் தலையை குனிந்து சத்தமாக அழுது கொண்டிருந்தேன். நான் அழ ஆரம்பித்து கொஞ்சம் நேரம்தான் ஆகியிருக்கும். திடீரென்று என் பின்னால் ஒருவருடைய காலடி சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தேன். ஒரு பக்கீர் நின்று கொண்டிருந்தார். வெள்ளை ஆடை போட்டிருந்தார். அதில் ஆங்காங்கே கிழிந்திருந்தது. மிகவும் அழுக்காகவும் இருந்தது. கையில் ஒரு பிச்சை பாத்திரம் இருந்தது. அதிலிருந்து புகை வந்து கொண்டிருந்தது. நான் எதையோ நினைத்து என் மகளுடைய பையை துளாவினேன். காலையில் சாமான்கள் வாங்கி மீதி இருந்த பணத்தை நான் அவளுடைய சட்டை பையில் போட்டு வைத்திருந்தேன். அதில் 10 ரூபாய் நோட்டு கிடந்தது. நான் உடனே எழுந்து அந்த பிச்சை பாத்திரத்தில் போட்டேன். திடீரென அவர் என்னை பார்த்து, இந்த பணத்தை நீ வைத்துக்கொள். உனக்கு இது தேவை. உனக்கு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியும் மகளே. ஆனால் நீ கடவுள் மேல் நம்பிக்கை இழக்காதே. அவர் உன் கஷ்டத்தை எளிதாக்குவார் என்றார். அவர் வானத்தை பார்த்தார். சூரியன் மிக சூடாக இருந்தது. நான் உடனே, இல்லை, உங்களுக்கு தெரியாது எனக்கு என்ன நடந்தது என்று. நான் வீட்டை விட்டு வெளியே போகவில்லை. மாறாக என்று நான் என் பேச்சை முடிப்பதற்குள் அவர், உன் புருஷன் உன்னை விட்டு பிரிந்து விட்டார். உன் மகள் கால் சரியில்லாதவளாக இருக்கிறாள். அதனால் உன் மாமியார் உன்னையும் உன் மகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக்கொள். இந்த மிக கொடியது. இங்கே கண்ணில் படுகிற எல்லோரும் நல்லவர்கள் இல்லை. யார் எந்த உருவத்தில் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. உன்னை பாதுகாத்துக்கொள். இனிமேல் உனக்கு நிறைய கஷ்டங்கள் வரப்போகின்றன. உன் வாழ்க்கையில் பல கட்டங்கள் வரப்போகின்றன. ஆனால் ஒன்று ஞாபகம் வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் சேர முயற்சிப்பவரை நீ மறுக்காதே. உன் வாழ்க்கை பாதைகள் சரியாக உள்ளது. இப்போதைக்கு நீ வலது பக்கம் போ. அங்கே நிறைய தொழிற்சாலைகள் இருக்கின்றன. யாராவது உனக்கு வேலை கொடுத்து தங்க இடமும் கொடுப்பார்கள் என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் பிச்சை பாத்திரத்தில் இருந்த என் 10 ரூபாய் நோட்டை எடுத்து என் பக்கம் நீட்டினார். நான் தலையை இல்லை என்று ஆட்டி, எனக்கு தெரியாது, ஆனால் உங்களிடம் பேசிய பிறகு எனக்கு கொஞ்சம் தைரியம் கிடைத்திருக்கிறது. நீங்கள் சொன்ன வழியில் எனக்கு வேலை கிடைத்தால் என்னை விட்டுவிட்டு வெளியே அனுப்பி என்னை சொந்த காலில் நிற்க வைத்ததற்காக நான் மிகவும் கொடுத்து வைத்தவள். இந்த பணத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இது கோடி ரூபாய் இல்லை, ஆனால் நான் உண்மையான மனதுடன் கொடுக்கிறேன். முடிந்தால் என் குழந்தைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்.
அவள் கால் சரியாக வேண்டும். அவள் ஒரு நல்ல மனுஷியாக மாறி தன் அப்பாவினுடைய பெயரை காப்பாற்ற வேண்டும் என்றேன். என் பேச்சை கேட்ட அந்த பக்கீர் லேசாக சிரித்து என்னை பார்த்து கொண்டே, பெண்ணுக்கு தன் அப்பா மேல் இருக்கின்ற கோபம் போகாது என்றார். நான் தலையை இல்லை என்று ஆட்டி அவரை பார்த்து கொண்டே, எங்களுக்குள் இருக்கின்ற சண்டை குழந்தைக்காகத்தான். அவர் என் மகளை விரும்பவில்லை. ஏனென்றால் அவள் கால் சரியில்லாதவள். ஆனால் பெண்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் சொந்தம். அப்பாதான் அவர்களுடைய பெரிய ஆதரவு. என் வாழ்க்கை எவ்வளவு நாள் இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் இந்த உலகத்தை விட்டு போனால் என் புருஷன் ஒருபோதும் தன் மகளை இப்படி தெருக்களில் அலைய விடமாட்டார் என்று நான் நம்புகிறேன். எனக்கு தெரியும், அவர் எனக்கு விவாகரத்து கொடுத்தது எல்லாம் அவர் அம்மாவுடைய காரணத்தினால்தான். எனக்கு அவரை நன்றாக தெரியும். அவருக்கு தன் மகள் மிகவும் முக்கியம் என்றேன். என் பேச்சை கேட்ட அந்த பக்கீர் லேசாக சிரித்தார். அவர் முன்னால் வந்து என் தலையில் கை வைத்து மெல்லிய குரலில், உன் பேச்சை கேட்டு எனக்கு நிம்மதி கிடைத்தது. ஆனால் ஞாபகம் வைத்துக்கொள், மின்னுவதெல்லாம் தங்கம் இல்லை. சில விஷயங்கள் உனக்கு சோதனைகள். ஆனால் நம் முடிவை பற்றி கவலையில் சோதனையை மோசமாக்கி விடுகிறோம். கடவுள் உன்னை சரியான பாதையில் வழி நடத்துவார் மகளே. உன் விதியை நீயே பிரகாசிக்கச் செய். உன் மகளுடைய காலுக்கு சிகிச்சை கொடு. உன் மகள் சரியாகி விடுவாள் என்று நான் நம்புகிறேன். அவளுக்கு சிகிச்சை இல்லாத எந்த நோயும் இல்லை. கடவுள் எல்லாவற்றையும் சரி செய்வார் என்று சொல்லிவிட்டு அவர் என்னை கடந்து போனார். அந்த பக்கீருடன் நான் இன்னும் பேச விரும்பினேன். என் வாழ்க்கையை பற்றி அவருக்கு சொல்ல விரும்பினேன். அவருடைய வாழ்க்கையை பற்றியும் கேட்க விரும்பினேன். ஆனால் அவர் போக ஆரம்பித்த போது நான் அவரை பின்னால் இருந்து கூப்பிடவில்லை. என்னால் கூப்பிடவும் முடியவில்லை. ஒரு மாதிரி சக்தி என்னை தடுத்தது. நான் உதவியில்லாத பார்வையுடன் அவருடைய முதுகை பார்த்து கொண்டிருந்தேன். என் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்தது. நான் சத்தம் போட விரும்பினேன். ஆனால் என் குரல் எங்கோ தொண்டையில் அமுங்கிக் கொண்டது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் இன்னொரு தெருவில் திரும்பிவிட்டார். நான் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று பிறகு குனிந்து என் மகள் அக்ஷரா பக்கத்தில் உட்கார்ந்தேன். அவளும் அமைதியாக அங்கமிங்கும் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு 3 வயது இருக்கும். திருமணமாகி 2 வருடத்திற்கு பிறகு கடவுள் எனக்கு குழந்தை கொடுத்தார். ஆனால் அவள் கால் சரியில்லாதவளாக இருப்பாள் என்று அப்போது எனக்கு தெரியாது. அவள் வளர வளர அவள் நடக்கின்ற விதமே என் மகளிடம் ஏதோ குறைபாடு இருக்கிறது என்று எல்லோருக்கும் புரிய வைத்தது. நான் அமைதியாக அவளையும் என் பையையும் தூக்கி கொண்டு அவளை என் மடியில் வைத்து கொண்டு அந்த பக்கீர் சொன்ன வழியின் பக்கம் போனேன். அவர் யார் என்று தெரியவில்லை. அவர் எனக்கு ஆறுதலையும் நிம்மதியையும் கொடுத்திருந்தார். கடவுளால் அனுப்பப்பட்ட நல்ல மனிதரா அவர்? என்னால் முடிவு செய்ய முடியவில்லை. மெதுவாக நான் அந்த பாதையில் நடக்க ஆரம்பித்தேன். ஆனால் என்னால் முன்னால் போக தேவையான சக்தி என் கால்களில் இல்லை. நான் சாமான்களை பேக் பண்ணவில்லை. இல்லை என்றால் நான் என் ஒளித்து வைத்திருந்த பணத்தை எடுத்து வந்திருப்பேன். என் கணவன் தன் முழு சம்பளத்தையும் அவர் அம்மா கையில் கொடுப்பார். நான் அவரிடம் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள், எவ்வளவு பணம் உங்களிடம் இருக்கிறது என்று ஒருபோதும் கேள்வி கேட்டது இல்லை. அவர் எனக்கு மாதத்திற்கு 2000 ரூபாய் மட்டும் தனிப்பட்ட செலவுக்கு கொடுத்தார். அதில் நான் என்ன செய்தாலும் அவர் கேள்வி கேட்க மாட்டார். நான் 2000ஐ செலவழிக்காமல் அலமாரியில் ஒளித்து வைத்தேன். நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் சேர்த்திருந்தேன். ஆனால் அந்த பணத்தை நான் அங்கேயே விட்டுவிட்டேன். ஏனென்றால் அதை பெற எனக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. அதனால் என்னால் எந்த வண்டியையும் பிடிக்க முடியவில்லை. நான் மறுபடியும் தரையில் உட்கார்ந்தேன். திடீரென என் பக்கத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் கடந்து போனார். என்னை பார்த்து கொண்டே, எங்கே போக வேண்டும் அம்மா? உங்களுடன் குழந்தையும் இருக்கிறது. ஆட்டோ எடுத்து கொள்ளுங்கள் என்றார். நான் தலையை இல்லை என்று ஆட்டி மெல்லிய குரலில், என்னிடம் பணம் இல்லை. நான் ஆட்டோ எடுக்க முடியாது அண்ணா. நான் நடந்தே போய் விடுகிறேன் என்றேன். என் பேச்சை கேட்ட அவர் உடனே, சரி, எங்கே போக வேண்டும் என்று சொல்லுங்கள். நீங்கள் நான் போகின்ற இடத்திற்கு போகிறீர்கள் என்றால் நான் உங்களிடம் பணம் வாங்க மாட்டேன். இலவசமாக இறக்கி விடுகிறேன். உங்கள் மகள் பாசமாக தெரிகிறாள். கடவுள் அவளுக்கு நல்ல விதியை கொடுக்க வேண்டும் என்றார். அவர் பேச்சை கேட்டு நான் ஆட்டோவில் ஏறிக்கொண்டேன். ஏனென்றால் அதற்கு மேல் நடக்க என் உடலில் பலம் இல்லை. அந்த பக்கீர் சொன்ன வழியின் பக்கம் சைகை செய்தேன். அதற்கு அவர் தலையை குனிந்து, இப்போதைக்கு நான் அந்த பக்கம் போகவில்லை. ஆனால் நான் உங்களிடம் சொல்லிவிட்டதால் உட்கார்ந்து கொள்ளுங்கள். நான் உங்களை இறக்கி விடுகிறேன் என்றார். ஒரு நிமிடம் நான் பயந்தேன். இவர் ஒரு திருடனாயிருப்பாரோ? ஆனால் எனக்கு வேறு வழியில்லை. நான் வேறு என்ன செய்ய முடியும்? என்னிடம் என் குழந்தை தான் இருந்தது. நான் அமைதியாக வண்டியில் உட்கார்ந்தேன். ஆனால் இந்த உலகத்தில் நல்லவர்களும் இருக்கிறார்கள். அவர் உண்மையிலேயே என்னிடம் 1 ரூபாய் கூட வாங்கவில்லை. மாறாக நான் சொன்ன இடத்தில் என்னை இறக்கிவிட்டார். நான் ஆட்டோவிலிருந்து இறங்கிய போது என் மகளுடைய தலையில் கை வைத்து, எனக்கும் ஒரே ஒரு பெண் தான் இருக்கிறாள். அவளுக்கும் கால் அப்படித்தான் இருக்கிறது. இவளை பார்த்தபோது எனக்கு என் மகள் நினைவுக்கு வந்துவிட்டாள்.
இருக்கிறாள். நிறைய வேண்டிக் கொண்டிருக்கின்றேன். என் செல்ல மகள். நான் அவளை மிகவும் அன்புடன் வளர்க்கிறேன். கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன். இவள் வளர வளர இவளுடைய காலம் சரியாகிவிட வேண்டும். நீயும் உன்னை கவனித்துக்கொள் சகோதரி என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் நிற்காமல் போய்விட்டார். அவர் எனக்கு ஆறுதல் கொடுத்த மாதிரி நான் அவருக்கு ஆறுதல் கொடுக்க விரும்பினேன். ஆனால் என்னிடம் வார்த்தைகளே இல்லை. இன்று நான் இவ்வளவு கஷ்டத்திலும் துக்கத்திலும் இருந்ததால் என்னால் விரும்பியும் ஆறுதல் கொடுக்க முடியவில்லை. இப்போதைக்கு நான் என் தலையை சுற்றி பார்த்தேன். அது ஒரு சாதாரண இடம் இல்லை, தொழிற்சாலை பகுதி அது. இங்கே பல வகையான தொழிற்சாலைகள் கட்டப்பட்டிருந்தன. ஒரு பக்கம் பிஸ்கட் தொழிற்சாலை, இன்னொரு பக்கம் மசாலா தொழிற்சாலை, ஒரு பக்கம் துணி தொழிற்சாலை, இன்னொரு பக்கம் சோப்பு தொழிற்சாலை இருந்தது. நான் இதற்கு முன்பு இந்த பக்கம் வந்தது இல்லை. உண்மையில் என் மாமியார் எனக்கு நிறைய கட்டுப்பாடுகள் வைத்திருந்தார். அதனால் என் புருஷன் எங்கும் என்னை கூட்டிக் கொண்டு போகவில்லை. அதிகபட்சமாக அவர் அத்தையினுடைய வீட்டிற்கும் என் அம்மா வீட்டிற்கும் போயிருக்கின்றேன். தவிர அவர் என்னை வேறு எங்கும் வெளியே போக அனுமதித்ததில்லை. சில நேரம் என் மனம் சோர்வாக இருக்கும்போது அவர் என்னை பக்கத்தில் இருக்கின்ற பூங்காவுக்கு கூட்டி போவார். நான் பல தடவை அவரிடம் நாம் இருவரும் கணவன் மனைவியாக வெளியே இரவு உணவு சாப்பிட போகலாம் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் எப்போதும் மன்னித்துவிடு, நான் உன்னை கூட்டி போக முடியாது, ஏனென்றால் அம்மா சம்மதிக்க மாட்டார் என்று சொல்லி மறுப்பார். அதனால் அவரை பேச்சை கேட்கும்போது எனக்கு மிகவும் வருத்தமாகவும் கஷ்டமாகவும் இருக்கும். ஆனால் ஒருபோதும் அவரிடம் குறை சொன்னது கிடையாது. ஆனால் அவர் என்னை விட்டு பிரிந்து விட்டார். நான் இதை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் என் கண்ணில் தண்ணீர் வந்தது. ஒரு நிமிடம் நான் துணி தொழிற்சாலைக்கு போக விரும்பினேன். என் கால்கள் அங்கேயே நின்று விட்டன. பெரிய தொழிற்சாலைகள், பெரிய மிஷின்கள் இருக்கும், நிறைய வேலை இருக்கும். எனக்கு சாதாரண தையல் தான் தெரியும். அதனால் அங்கே போவது வீண்தான். நான் என் பாதையை சோப்பு தொழிற்சாலை பக்கம் மாற்றிக்கொண்டேன். எனக்கு இங்கே வேலை கிடைக்குமா என்று நான் தயங்கினேன். அதிகமாக இல்லை என்றாலும் கூட குறைந்தபட்சம் பேக்கிங் வேலை கிடைக்குமா என்று பார்த்தேன். நான் வாழ்க்கையை நடத்த வேண்டும். தங்க ஒரு இடமும் கேட்க வேண்டும். நான் கடவுளின் பெயரை சொல்லிக்கொண்டே அந்த தொழிற்சாலை பக்கம் போனேன். ஆனால் அங்கே இருந்த காவலாளி என்னை தடுத்தார். என்னை பார்த்து கொண்டே எங்கே போக வேண்டும்? உள்ளே கெமிக்கல் இருக்கிறது. குழந்தையை உள்ளே கூட்டி கொண்டு போனால் அதற்கு தீங்கு விளைவிக்கும் என்றார். நான் உடனே எனக்கு வேலை வேண்டும். நான் கஷ்டப்படுகிறேன். எனக்கு யாரும் இல்லை. எனக்கு தங்க ஒரு இடமும் வேண்டும். நான் என் குழந்தையை பாதுகாப்பேன். என்னை உள்ளே விடுங்கள் என்றேன். அவர் என்னை பார்த்து கொண்டே தங்க இடம் இருக்கிறது. நிறைய பணியாளர்கள் இங்கே தங்கி இருக்கிறார்கள். ஆனால் உன் குழந்தையுடன் உனக்கு வேலை கிடைக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஆனால் நீ உள்ளே போகலாம். நான் உனக்கு தேவையில்லாமல் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். நீ அதிக துக்கத்தில் இருப்பது போல் தெரிகிறது என்று சொல்லிவிட்டு அவர் கதவை திறந்து விட்டார். கடவுள்தான் எனக்கு உதவுகிறார் போல் இருந்தது. முதலில் அந்த பக்கீரை பார்த்தது, அவர் சொன்ன இடத்தை பற்றி சொன்னது. பிறகு அந்த ஆட்டோ ஓட்டுநரை பார்த்தது, இப்போது இந்த காவலாளி. நான் மனதிற்குள்ளேயே கடவுளுக்கு நன்றி சொன்னேன். உலகத்தில் சில கெட்டவர்கள் இருந்தாலும் சில நல்லவர்களும் இருக்கிறார்கள். இந்த நம்பிக்கை எனக்கு மெதுவாக வர ஆரம்பித்தது. நான் என் விவாகரத்து சோகத்தை கூட மறக்கவில்லை. வேலை தேடி புறப்பட்டு விட்டேன். நான் தொழிற்சாலைக்குள் நுழைந்த போது எங்கும் ஆண்கள் மட்டுமே கண்ணில் பட்டார்கள். நான் என் குழந்தை அக்ஷராவை என் நெஞ்சோடு அணைத்து கொண்டேன். இந்த காலத்தில் 6 மாத குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லை. என் மகளுக்கு 3 வயது இருக்கும். பார்க்கவும் மிகவும் அழகாக இருந்தாள். நான் ஏதாவது சொல்ல புரிந்து கொள்ள நினைத்து கொண்டிருந்தேன். திடீரென்று என் பின்னால் இருந்து யாரோ என்னை கூப்பிட்டார்கள். கேளுங்கள், நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கிறீர்கள்? ஏதாவது வேலையா? நான் திரும்பி பார்த்தேன். எதிரில் மிகவும் உயரமான பலமான ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார். அவருடைய ஆடை இவர் இங்கே ஒரு நல்ல பதவியில் வேலை செய்கிறார் என்று நன்றாக காட்டியது. நான் பயந்த குரலில், நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன், வேலை செய்ய விரும்புகிறேன். இன்றைக்குத்தான் எனக்கு விவாகரத்தும் ஆகிற்று. எனக்கு யாருடைய ஆதரவும் இல்லை. எனக்கு என் குழந்தையுடன் தங்கவும் வேலை செய்யவும் வேண்டும். தொழிற்சாலை பெரிதாக இருக்கிறது. இங்கே சில பெண்களும் வேலை செய்கிறார்கள். அவர்கள் இங்கேயே தங்குகிறார்கள் என்று காவலாளி சொன்னார். என் பேச்சை கேட்ட அவர், சரி, உங்களுக்கு வேலை கிடைக்கும், உங்களுக்கு தங்க ஒரு இடமும் கிடைக்கும். ஆனால் முதலில் சொல்லுங்கள், இதற்கு முன்னால் நீங்கள் எங்கேயாவது வேலை செய்திருக்கிறீர்களா? இது என்ன கம்பெனி என்று உங்களுக்கு தெரியுமா என்றார். நான் தலையை இல்லை என்று ஆட்டினேன். அவரை பார்த்து கொண்டே, நான் ஒரு வீட்டினுடைய பெண். என் முழு வாழ்க்கையும் என் புருஷனுடன் கழித்தேன். இப்போது கஷ்டம் வந்திருக்கிறது. அதனால் வேலை செய்ய வெளியே வந்து விட்டேன். ஐயா, தயவு செய்து எனக்கு உதவுங்கள், கஷ்டத்தில் இருக்கிறேன் என்றேன். என் பேச்சை கேட்ட அந்த மனிதர் என்னை பார்த்து கொண்டே, என் பெயர் ஆதவன். நீங்கள் என்னை ஆதவன் என்றே கூப்பிடலாம். ஐயா என்று சொல்ல வேண்டாம், எனக்கு நன்றாக இல்லை.
இது ஒரு சோப்பு தொழிற்சாலை. இங்கே சோப்பு தயாரிக்கப்படுகிறது, பேக் செய்யப்படுகிறது, பிறகு அது விற்கப்படுகிறது. இப்போது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு இது சம்பந்தமாக ஏதாவது வேலை தெரியுமா இல்லையா என்றார். நான் தலையை இல்லை என்று ஆட்டினேன். அவரை பார்த்து கொண்டே, ஆமாம், நான் பேக்கிங் வேலை செய்ய முடியும். எனக்கு புரிய வைத்தால் போதும். ஆனால் எனக்கு தயாரிக்க தெரியாது. ஆனால் யாராவது தயாரிப்பதை பார்த்தால் நான் சீக்கிரம் புரிந்து கொள்வேன். நான் வேலைகளை சரியாக செய்ய என் முழு முயற்சியையும் செய்வேன். எனக்கு சமையல் செய்யவும் தெரியும். நீங்கள் எனக்கு இங்கே இருக்கின்ற கேண்டீன் வேலையை கொடுத்தாலும் நான் அதை செய்வேன் என்றேன். என் பேச்சை கேட்ட அவர், சரி, இங்கே கேண்டீன் வேலை இல்லை, ஆனால் நீங்கள் பேக்கிங் வேலை செய்யலாம். அது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் சம்பளம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். தங்க ஒரு இடமும் கிடைக்கும். சம்மதமா என்றார். நான் உடனே, ஆமாம், எனக்கு சம்மதம். நான் உங்களுக்கு மிகவும் நன்றி உள்ளவளாக இருப்பேன் என்றேன். அவர், சரி, நீங்கள் என்னுடன் வாருங்கள். நான் உங்களுக்கு வேலையை புரிய வைக்கிறேன். ஆனால் உங்களுடைய குழந்தையை உள்ளே கூட்டி போக உங்களுக்கு அனுமதி இல்லை. ஏனென்றால் உள்ளே கெமிக்கல் வேலை நடக்கிறது. சிறிய குழந்தைகள் உள்ளே போவது சரியில்லை. உங்கள் மகள் கால் சரியில்லாதவள் என்பதால் கவனமாக இருங்கள். இது மாதிரி குழந்தைகள் மென்மையானவர்கள் என்றார். நான் சிறிது நேரம் கவலையுடன் நின்றேன். பிறகு, சரி, நான் என் மகளை வெளியே உட்கார வைத்து விட்டு வருகிறேன். நீங்கள் அதுவரை இங்கே எனக்காக காத்திருங்கள் என்றேன். அவர் தலையை ஆட்டினார். அவர் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தார். நான் உடனே வெளியே வந்து பார்த்தேன். காவலாளி இன்னும் தன் இடத்திலேயே உட்கார்ந்திருந்தார். நான் அவரை பார்த்து, நான் என் மகளை உங்களிடம் உட்கார வைத்து விடவா என்றேன். அவர்கள் எனக்கு வேலை கொடுக்கிறார்கள், ஆனால் குழந்தையை உள்ளே கூட்டி போக அனுமதி இல்லை என்றேன். அவர், பாருங்கள், நான் எந்த குழந்தையினுடைய பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் அவளை இங்கே உட்கார வைக்க வேண்டும் என்றால் உட்கார வைக்கலாம். ஆனால் நான் அவளை கவனிக்க மாட்டேன். அவளுக்கு ஏதாவது நடந்தால் அது என் பொறுப்பல்ல என்றார். நான் எதுவும் சொல்லாமல் என் மகள் அக்ஷராவை ஒரு சிறிய கல்மேல் உட்கார வைத்துவிட்டு, அன்புடன், மகளே, உன் அம்மா இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவாள். அழாதே, நமக்கு தங்க வேறு இடம் இல்லை. நீ பொறுமையாக இருக்க வேண்டும் என்றேன். என் மகள் தன் மழலை குரலில், நான் இங்கே தனியாக எப்படி இருப்பேன்? போகாதே அம்மா என்றாள். நான் அவளுடைய முடியை தடவி அவளுடைய கால்களை கவனமாக மூடி அன்புடன் அவளுடைய நெற்றியில் முத்தம் கொடுத்தேன். அவளை பார்த்து கொண்டே, நான் போக வேண்டும், நீ கொஞ்ச நேரம் காத்திரு என்றேன். இப்படி சொல்லிவிட்டு நான் உள்ளே போனேன். என் குழந்தை அழுகின்ற சத்தம் எனக்கு கேட்டது. ஆனால் என்னால் நிற்க முடியவில்லை. எனக்கு இங்கே வேலை செய்ய வேண்டும். அதனால் இந்த முடிவை நான் எடுக்க வேண்டியிருந்தது. ஒவ்வொரு தாயை போலவும் நானும் இந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது. நான் அடிக்கடி தொலைக்காட்சி தொடர்களில் பார்த்திருக்கிறேன். அம்மா தன் குழந்தையை வேலைக்காரியினுடைய பொறுப்பில் விட்டுவிட்டு வேலைக்கு போவதை பார்த்திருக்கிறேன். அது எப்படி முடியும்? ஒரு தாய் தன் குழந்தையை பற்றி எவ்வளவு உணவுபூர்வமாக நினைப்பார். பணம் சம்பாதிக்க எப்படி அவள் தன் குழந்தையை விட்டுவிட முடியும்? குழந்தையை விட பணம் பெரிதா? ஆனால் இன்று எனக்கு புரிந்தது. ஆமாம், குழந்தையை விட பணம் முக்கியம். நான் உள்ளே வந்தேன். அந்த ஆதவன் இன்னும் எனக்காக காத்து கொண்டிருந்தார். நான் உடனே, ஐயா, எனக்கு சீக்கிரம் வேலையை காட்டுங்கள். என் மகள் தனியாக உட்கார்ந்திருக்கிறாள் என்றேன். அவர், இனி இது தினமும் நடக்கும். அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றார். இப்போதைக்கு என்னிடம் பதில் இல்லை. நான் அமைதியாக அவர் பின்னால் நடந்தேன். அவர் படி வழியாக என்னை 2வது மாடிக்கு கூட்டி வந்தார். முதல் மாடியில் சோப்பு தயாரிக்கப்பட்டது. 2வது மாடியில் பேக்கிங் வேலை நடந்தது. அவர் என்னை ஒரு பெண்ணிடம் ஒப்படைத்து, இவள் பெயர் சுகந்தி. இவள் இங்கே மேலதிகாரி மாதிரி இருக்கிறாள். இவள்தான் இங்கே வேலையை பார்க்கிறாள். உங்களுக்கு மாதம் 10,000 மட்டும்தான் சம்பளம் கொடுப்போம். ஆனால் தங்க ஒரு இடமும் 3 வேளை சாப்பாடும் கம்பெனி கொடுக்கும். உங்களுக்கு இது சம்மதமா என்றார். நான் தலையை ஆட்டி ஆம் என்று ஆட்டினேன். உண்மையிலேயே எனக்கு 10,000 இப்போது பெரிய தொகைதான். என் குழந்தையினுடைய டயப்பர், பால், மருந்து செலவுகளை நான் சமாளிக்க வேண்டும். இதை தவிர நான் வேறு எதுவும் விரும்பவில்லை. அவர்கள் எனக்கு சாப்பாடு கொடுக்கிறார்கள். அதனால் என் இலக்கு எனக்கு இங்கே தெரிந்தது. அந்த ஆதவன் அங்கிருந்து போய்விட்டார். சுகந்தி என்ற அந்த பெண் இப்போது எனக்கு சோப்பை எப்படி பேக் செய்வது என்று மெதுவாக கற்றுக் கொடுத்தாள். வேலை மிகவும் எளிது. ஆனால் தினமும் இலக்கு முடிக்க வேண்டும். நான் தினமும் 1000 சோப்புகளை பேக் செய்ய வேண்டும். அப்போதுதான் எனக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். நான் இலக்கு முடிக்கவில்லை என்றால் கடைசி தேதியில் என் சம்பளத்திலிருந்து பணம் கழிக்கப்படும். நான் அமைதியாகிவிட்டேன். தினமும் 1000 சோப்புகளை பேக் செய்வது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இப்போதைக்கு நான் வேலை செய்ய வேண்டும். மனம் வைத்து வேலை செய்ய வேண்டும். என் குழந்தையினுடைய வயிற்றை நிரப்ப நான் தியாகம் செய்ய வேண்டியிருந்தது. அந்த பெண்ணும் நானும் தொழிற்சாலையில் இருந்து வெளியே வந்தோம். நான் ஒரு தடவை காவலாளியை பார்த்தேன். என் மகள் மிகவும் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள்.
அவள் என்னை அழைத்து கொண்டு வலது பக்கம் போனாள். அங்கே நிறைய பணியாளர்கள் அறைகள் கட்டப்பட்டிருந்தன. அவள் என்னை காலியாக இருந்த அறைக்கு கூட்டி போனாள். அங்கே ஒரு கட்டில், ஒரு நாட்காலி, சாப்பிடுகின்ற பாத்திரங்கள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. படுக்கையும் தலையணையும் இருந்தது. அவள் என்னை பார்த்து கொண்டே, இதுதான் உனக்கான தங்குமிடம். உன்னுடன் ஒரு குழந்தை இருக்கிறது. அதனால் உனக்கு இந்த தனி அறை கொடுக்கிறோம். இல்லையென்றால் ஒரு அறையை 2 பெண்கள் பயன்படுத்த வேண்டும். உனக்கு சம்மதமா என்றாள். நான் தலையை ஆம் என்று ஆட்டினேன். அவளை பார்த்து கொண்டே, அக்கா, நான் இப்பொழுது மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன். எனக்கு இங்கே குறைந்த சம்பளம் கிடைத்தாலும் நான் மனது வைத்து வேலை செய்வேன். என் பக்கத்திலிருந்து உங்களுக்கு எந்த புகாரும் வராது. ஆனால் நான் உங்களிடம் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். நான் என் குழந்தையினுடைய முகத்தில் முகமூடி போட்டு அவளை என்னுடன் வைத்து கொள்ள முடியுமா? அவளுக்கு 3 வயது தான் ஆகிறது. என் புருஷன் இன்றைக்குத்தான் எனக்கு விவாகரத்து கொடுத்தார். எனக்கு இப்போது தங்க வேறு இடமில்லை. நான் அவளை என்னுடன் வேலை செய்யும் இடத்திற்கு கூட்டிக் கொண்டு போகலாமா என்றேன். அவள் தலையை இல்லை என்று ஆட்டினாள். இல்லை, அப்படி செய்ய முடியாது. உனக்கு முன்னால் பல பெண்களும் அப்படி செய்திருக்கிறார்கள். அவர்கள் வேலையை விட்டு நீக்கப்பட்டு விட்டார்கள். உன் மகளுக்கு 3 வயது இருந்தால் நீ அவளை அறையில் வைத்து கொள்ளலாம். ஒவ்வொரு இடைவேளையின் போதும் நீ அவளை பார்க்க வரலாம். உன் அறை பக்கத்திலேயே இருக்கிறது என்றாள். அவள் கால் சரியில்லாதவள். அவளுடன் யாராவது இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவளுக்கு ஏதாவது தீங்கு நேரலாம் என்றேன். என் பேச்சை கேட்ட அவள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு மனமுடைந்து போய், இப்போது உனக்கு எது சரியாக தோன்றுகிறதோ அதை நீ யோசித்துக்கொள். ஏனென்றால் இந்த விஷயத்தில் எங்களால் உனக்கு உதவ முடியாது. நீ எப்படி இங்கே வந்தாய்? உன்னை யார் அனுப்பியது? இதை பற்றி நாங்கள் அதிகம் கவலைப்படுவதில்லை. இங்கே குறைந்த சம்பளத்தில் வேலை செய்ய நிறைய ஆட்கள் வருவதில்லை. அதனால் யார் எங்களிடம் வேலை கேட்டாலும் நாங்கள் அவர்களை வேலைக்கு அமர்த்தி கொள்கிறோம். நீ 1000 சோப்புகளை பேக் செய்தால் உனக்கே எளிதாக இருக்கும். இல்லையென்றால் நீயும் வேலையை விட்டு நீக்கப்படுவாய் என்றாள். நான் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தேன். பிறகு தைரியத்துடன், சரி, நான் நாளையிலிருந்து என் வேலையை தொடங்குவேன் என்றேன். அவள் என் தோள் மீது கை வைத்து, நீ மிகவும் தைரியமானவள் மாதிரி தெரிகிறாய். இன்றுதான் உனக்கு விவாகரத்து ஆனது. இன்று நீ வேலையை தேட வந்து விட்டாய். கடவுள் உன் கஷ்டத்தை எளிதாக்குவார். நான் ஒரு பெண் மூலமாக உன் மற்றும் உன் குழந்தைக்கு சாப்பாடு அனுப்புகிறேன் என்றார். நான் தலையை சரி என்று ஆட்டினேன். நான் வெளியே வந்து பார்த்தேன். ஒரு நிமிடம் என் இதயம் நின்றுவிட்டது போல் இருந்தது. என் குழந்தைக்கு முன்னால் சில பணங்கள் வைக்கப்பட்டிருந்தது. நான் ஏதாவது சொல்வதற்குள் காவலாளி அவர்களே வைத்துவிட்டு போனார்கள். அவர்கள் உன் மகளை பிச்சைக்காரி என்று நினைத்து விட்டார்கள். பாருங்கள், கஷ்டப்படாதீர்கள். நான் யாரையும் தடுக்கவில்லை. இப்போதைக்கு இந்த பணம் உங்களுக்கு தேவை என்றார். நான் என் குழந்தையை அக்ஷராவை தூக்கி கொண்டு அந்த பணத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு உள்ளே போக ஆரம்பித்தேன். அப்போது அவர், இதை உள்ளே எடுத்துக்கொண்டு போங்கள். விட்டுவிட்டு போகாதீர்கள். இது உங்கள் மகளுக்கு கிடைத்தது. இல்லையென்றால் நான் உங்களை பற்றி உள்ளே புகார் செய்து விடுவேன் என்றார். அந்த மனிதருடைய பேச்சை கேட்டு நான் கொஞ்ச நேரம் பயந்து விட்டேன். ஆனால் குனிந்து பணத்தை எடுத்துக்கொண்டேன். அது கிட்டத்தட்ட 500 ரூபாய் வரை இருக்கும். இவ்வளவு குறைந்த நேரத்தில் இவ்வளவு பணத்தை யார் வைத்து விட்டு போனார்கள் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். நான் என் குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு பணியாளர் அறைக்கு வந்துவிட்டேன். நேரம் மெதுவாக போய்கொண்டிருந்தது. என் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் தொடங்கியது. நான் என் குழந்தையை மிகவும் நன்றாக பார்த்து கொள்ள விரும்பினேன். ஆனால் என்ன செய்வது? நான் வேலை செய்யவும் வேண்டியிருந்தது. என்னுடன் என் மகளும் இருந்தாள். அவளுக்காக நான் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியிருந்தது. நான் மறுபடியும் மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செய்ய ஆரம்பித்தேன். சுகந்தி என்ற அந்த பெண் எனக்கு நிறைய உதவியாக இருந்தாள். உன் புருஷன் உனக்கு நல்லவனாக இல்லை. அவனுடைய அம்மா உன் வாழ்க்கையை நாசமாக்கிவிட்டாள். அதனால் நீ அவனை பற்றி யோசிக்க வேண்டாம் என்று அவள் என்னிடம் சொன்னாள். ஆனால் நான், உங்கள் பேச்சில் உண்மை இருக்கிறது, ஆனால் என் மனது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்று மட்டும்தான் சொன்னேன். அவள் மறுபடியும் எனக்கு புரிய வைத்தாள். ஆனால் நான் என் முடிவில் உறுதியாக இருந்தபோது அந்த பெண் மறுபடியும் எதுவும் சொல்லவில்லை. நான் தினமும் என் குழந்தையை இந்த கல்மேல் உட்கார வைத்துவிட்டு உள்ளே போய் விடுவேன். என் மனது அடித்து கொள்ளும். ஆனால் என்ன செய்வது? எனக்கு அந்த காவலாளி மேல் கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. அவர் என் மகளுக்கு எந்த தீங்கும் விளைவிக்க மாட்டார். அவர் கையில் ஒரு பெரிய துப்பாக்கி இருந்தது. என் குழந்தைக்கு யாராவது ஏதாவது தவறு செய்ய நினைத்தால் அவர்களை தடுக்க முடியும். அவர் ஒரு ஆண்மகன். கடவுள் ஆண்களுக்கு ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார். பெண்கள் அவர்களுடைய பார்வைகளை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஒரு பெண்ணுக்கு சீக்கிரம் தெரிந்துவிடும். நான் எப்போதும் அந்த காவலாளியின் கண்களில் என் மரியாதையையும் என் குழந்தைக்கான மென்மையையும் பார்த்தேன். வெளியே மிகவும் கோபமாக இருந்தார். ஆனால் உள்ளுக்குள் மிகவும் நல்ல மனிதர்.
நான் போன பிறகு அவர் என் குழந்தையை பாதுகாத்ததாகவும் அவளுக்கு மிட்டாய் கொடுத்ததாகவும் எந்த விலங்கையும் அவள் பக்கத்தில் வரவிடாததாகவும் மக்கள் குறிப்பாக பணத்தை வைத்து விட்டு போனபோது யாரையும் அவள் தலையில் கை வைக்க அனுமதிக்காததாகவும் என் மகள் என்னிடம் சொன்னாள். இதை கேட்டபோது எனக்கு உள்ளுக்குள்ளே நிம்மதி கிடைத்தது. பிறகு நான் ஒவ்வொரு இடைவேளையின் போதும் என் மகளை பார்க்க வருவேன். சாயங்காலம் 6 மணி வரை எங்களுக்கு விடுமுறை கிடைத்துவிடும். அதனால் நான் இருட்டிற்கு முன்னாலேயே என் குழந்தையை உள்ளே கூட்டிக் கொண்டு போய்விடுகிறேன் என்ற நிம்மதி இருந்தது. நேரம் இப்படித்தான் போய்கொண்டிருந்தது. நான் அந்த தொழிற்சாலையில் வேலை செய்து கிட்டத்தட்ட 1 மாதமாக போகிறது. சில நாட்களுக்கு பிறகு எனக்கு சம்பளம் வரப்போகிறது. வழக்கம் போல 6 மணிக்கு நான் வெளியே வந்தேன். என் குழந்தை முன்னால் நிறைய பணம் வைத்திருந்தது. நான் இங்கே வந்ததிலிருந்து என் மகளுக்கு நிறைய பிச்சை கிடைத்தது. நான் அந்த பணத்தை உபயோகிப்பது இல்லை. சும்மா ஒரு டப்பாவில் போட்டு வைப்பேன். பல தடவை அந்த பணத்தை உபயோகிக்க வேண்டும் என்று நினைப்பேன். என் குழந்தைக்கு ஏதாவது வாங்க வேண்டும் என்றும் நினைப்பேன். ஆனால் அந்த பணத்தை என் குழந்தைக்காக செலவு செய்ய எனக்கு தைரியம் இல்லை. இன்று நான் வெளியே வந்தேன். என் மகள் கையில் ஒன்று இருந்தது. அது ஒரு உறை. அதற்குள் என்ன இருந்தது என்று எனக்கு தெரியவில்லை. நான் என் மகளை தூக்கி கொண்டு அந்த பணத்தையும் எடுத்துக்கொண்டேன். அவள் கையில் இருந்த ஒரு உறையை எடுத்து ஒரு பக்கம் எரிய விரும்பினேன். ஆனால் என் பார்வை உள்ளே போனதும் ஒரு நிமிடம் மூச்சு நின்று போனது போல் இருந்தது. நான் அமைதியாக அவளை கூட்டிக் கொண்டு அறைக்கு வந்து விட்டேன். அந்த உறையை திறந்தேன். அதில் ஒரு கடிதம் இருந்தது. கணவர் மகேந்திரனுடைய புகைப்படம் இருந்தது. அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது, இதை நீ படிக்கும்போது மிகவும் கோபப்படுவாய் என்று எனக்கு தெரியும். என் கையெழுத்திலிருந்து நீ என்னை தெரிந்து கொண்டிருப்பாய் என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் நான் என்னை பற்றி உனக்கு சொல்கிறேன். நான் உனக்கு புருஷன் இல்லை, மாறாக உன் பெயருக்கான புருஷன். எப்படி என்னை அறிமுகப்படுத்துவது என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் நான் என்னுடைய குழந்தையின் அப்பா. உன்னையும் என் மகளையும் கால் சரியில்லாதவள் என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிய பிறகு என் வீடு இருட்டாகி விட்டது என்று எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் வண்டியில் போகும்போது என் அம்மாவுடைய கால் உடைந்து விட்டது. என் காலும் உடைந்து விட்டது. இன்று என் குழந்தையை நான் தொழிற்சாலைக்கு வெளியே இப்படி உட்கார்ந்திருப்பதை பார்த்தபோது என் மனது துண்டு துண்டாக உடைந்த மாதிரி இருந்தது. ஆனால் நீ உள்ளே வேலை செய்கிறாய். கெமிக்கலால் அவளை உள்ளே கூட்டி போக முடியாது என்று அந்த காவலாளி என்னிடம் சொன்னார். நான் மிகவும் வெட்கப்படுகிறேன். நான் எதுவும் வேலை செய்யவில்லை. பல நாட்களாக வீட்டில் சாப்பாடே இல்லாமல் இருக்கின்றோம். நான் தானும் பணம் சம்பாதித்தேன். ஆனால் கால் உடைந்ததிலிருந்து என்னால் எதுவும் சம்பாதிக்க முடியவில்லை. அம்மாவுடைய நிலைமையும் மிகவும் மோசமாக உள்ளது. அவருக்கு சிகிச்சை தேவை. ஆனால் எங்களிடம் எதுவும் இல்லை. நான் உன்னிடம் பிச்சை கேட்கவில்லை. பணம் கொடு என்று கெஞ்சவும் இல்லை. நான் உன்னிடம் மன்னிப்பு மட்டும் கேட்கிறேன். நாங்கள் உனக்கு செய்ததற்கு எங்களுக்கு தண்டனை கிடைத்துவிட்டது. ஒரே மாதத்தில் நீ வீட்டிற்கு வா என்று என்னால் உன்னிடம் சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் உனக்கு விவாகரத்து கொடுத்து விட்டேன். ஆனாலும் நான் சொல்கிறேன், நீ திரும்பி வா. என்னுடன் உறவு வேண்டாம். ஆனால் என் மகள் அக்ஷராவுடைய அம்மாவாக எங்கள் வீட்டில் இரு, தயவு செய்து. நான் உடனே அந்த கடிதத்தை கிழித்து போட்டேன். கடிதத்தை கிழித்து ஒரு பக்கத்தில் வைத்து விட்டேன். மனம் உள்ளுக்குள்ளேயே அசைந்து போனது. ஆனால் கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரவில்லை. கண்ணீரே இப்போது சோர்வாகிவிட்டது போல் இருந்தது. நான் என் குழந்தையினுடைய பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தேன். அவளுடைய அப்பாவியான மூச்சு சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன். இரவு நீளமாக இருந்தது. தொழிற்சாலை வெளியே மெல்லிய காற்று வீசிக்கொண்டிருந்தது. எங்கோ மிஷின்களுடைய சத்தம் கேட்டது. ஆனால் எனக்குள்ளே எல்லாம் சுத்தமாக அமைதியாக இருந்தது. நான் அந்த கணத்தில் மேலே பார்த்தேன். எனக்கே நான் சொல்லிக்கொண்டேன், போதும், இனி யாருடைய ஆதரவும் வேண்டாம். இனி நான் என் சொந்த காலில் நிற்பேன். நான் இதை எப்படி செய்வேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போது எனக்காகவும் என் மகளுக்காகவும் வேறு யாருடைய இரக்கமும் எனக்கு தேவையில்லை என்பது மட்டும் உறுதியாக இருந்தது. அடுத்த நாள் காலையில் நான் சீக்கிரம் எழுந்து என் குழந்தையை மடியில் எடுத்துக்கொண்டேன். அவளுடைய முகம் இப்போது கொஞ்சம் நன்றாக இருந்தது. நான் அவளுக்காக ரொட்டியும் பாலும் வைத்தேன். அன்புடன் அவளிடம், என் மகளே, நாம் இருவரும் இப்போது வாழ வேண்டும், நம் சொந்த பலத்தில் என்றேன். அவள் மெதுவாக சிரித்தாள். அந்த சிரிப்பில் எனக்கான தைரியம் இருந்தது. தொழிற்சாலையில் தினமும் அதே வேலைதான். சோப்பு பேக் செய்வது, எண்ணுவது, பிறகு டப்பாக்களில் வைப்பது. ஆரம்ப நாட்களில் என் கைகள் மிகவும் வலிக்கும், விரல்கள் வீங்கிவிடும். ஆனால் நான் யாரிடமும் எதுவும் சொல்ல மாட்டேன். மெதுவாக சுகந்தி அக்காவுக்கு என் மேல் நம்பிக்கை வர ஆரம்பித்தது. அவள் என்னிடம், நீ மற்ற பெண்களை விட வித்தியாசமானவள், உன்னிடம் ஏதோ சிறப்பாக இருக்கிறது என்று சொல்வாள். நான் சிரிப்பேன். ஒவ்வொரு சாயங்காலமும் விடுமுறை கிடைத்ததும் நான் ஓடி வெளியே போவேன். என் மகள் நான் முதலில் உட்கார வைத்த அதே கல் மேல் உட்கார்ந்திருப்பாள்.
இப்போது காவலாளி அவளுடன் பேச ஆரம்பித்து விட்டார். சில நேரம் மிட்டாய் கொடுப்பார், சில நேரம் தண்ணீர் பாட்டில் கொடுப்பார். சில நேரம் நான் நினைப்பேன், இந்த உலகம் நான் நினைத்த அளவிற்கு மோசமானது இல்லை என்று. மெதுவாக நாட்கள் போய்க் கொண்டிருந்தது. எனக்கு வேலையில் திறமை வர ஆரம்பித்தது. நான் தினமும் 1000த்திற்கும் அதிகமான சோப்புகளை பேக் செய்ய ஆரம்பித்தேன். சுகந்தி அக்கா என்னிடம், நீ இப்படியே செய்தால் அடுத்த மாதம் உன்னை சூப்பர்வைசராக மாற்றிவிடுவேன் என்றார். இதை கேட்டதும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. விவாகரத்து வாங்கிய ஒரு பெண்ணுக்கு ஒரு தொழிற்சாலையில் சூப்பர்வைசர் வாய்ப்பு. என் கண்ணில் கண்ணீர் வந்தது. ஆனால் இந்த தடவை அது சந்தோஷத்தினுடைய கண்ணீர். நாட்களும் கடந்து சென்றது. இப்போது என் மகள் அக்ஷராவும் கொஞ்சம் புத்திசாலியாகிவிட்டாள். நான் காலையில் அவளை விட்டுவிட்டு போகும்போது அவள் அழுவது இல்லை. சில நேரம் உடைந்த பொம்மைகளுடன் விளையாடுவாள். சில நேரம் மண்ணில் ஏதாவது செய்ய முயற்சிப்பாள். நான் இடைவேளையில் வந்து அவளை பார்ப்பேன். அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்துவிட்டு மறுபடியும் வேலைக்கு போவேன். ஒரு நாள் மதிய நேரம் தொழிற்சாலையில் திடீரென மிகவும் சத்தம் கேட்டது. எல்லோரும் பயந்து போனார்கள். எங்கோ இருந்து புகை வந்தது. கெமிக்கல் பகுதியில் தீ பிடித்து விட்டது. எல்லோரும் வெளியே ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் 2 பெண்கள் உள்ளே மாட்டிக்கொண்டார்கள். சுகந்தி அக்கா கத்தினாள், உள்ளே யாராவது இருக்கிறீர்களா? எல்லோரும் பின்னால் போனார்கள். ஆனால் நான் ஓடி உள்ளே போனேன். புகையால் எதுவும் தெரியவில்லை. கண் எரிந்தது. ஆனால் நான் எப்படியோ அந்த 2 பெண்களையும் வெளியே இழுத்து விட்டேன். என் ஆடை எரிந்து போனது. கையில் குப்பளங்கள் வந்துவிட்டன. ஆனாலும் என் மனதில் ஒரு நிம்மதி இருந்தது. நான் ஒருவருடைய உயிரை காப்பாற்றினேன். அடுத்த நாள் நான் கண்ணை திறந்தபோது நான் தொழிற்சாலையினுடைய சிறிய மருத்துவமனை அறையில் இருந்தேன். சுகந்தி அக்கா என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். அவர், ஆதவன் ஐயா தானே வந்து பார்த்தார். உன் தைரியத்தை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டு விட்டார்கள். இனி நீ இந்த தொழிற்சாலையினுடைய சூப்பர்வைசர் என்று சொன்னாள். என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை. மேலே பார்த்தேன். கண்ணை மூடிக்கொண்டேன். ஒருவேளை கடவுள் என்னும் என் மேல் பாசமாக இருக்கிறார் போல் இருந்தது. இப்போது என் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. எனக்கு மாதம் 15,000 கிடைக்க ஆரம்பித்தது. நான் தொழிற்சாலையில் இருக்கின்ற பெண்களுக்கு வேலையை சுத்தமாகவும் கவனமாகவும் எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். என் மகளுக்காக நான் சிறிய கட்டில் வாங்கி கொடுத்தேன். அதில் அவள் நிம்மதியாக இருக்க முடியும். அவள் இப்போது நடக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அவளுடைய சிறிய காலடிகளை பார்த்து என் மனம் நிறைந்து போனது. நான் அவளிடம், பார், ஒரு நாள் உன் அம்மாவும் ஒரு மதிப்புமிக்க பெண்மணியாக மாறுவாள் என்றேன். அவள் சிரித்தாள். நீ ஏற்கனவே ஆகிவிட்டாய் அம்மா என்றாள். அவளுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு என் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது. நாட்கள் போய்க் கொண்டிருந்தன. இப்போது தொழிற்சாலையில் இருக்கிறவர்கள் என்னை ரேவதி மேடம் என்று கூப்பிட்டார்கள். சில நேரம் மாதவன் ஐயா வந்து வேலையை பாராட்டுவார். சுகந்தி அக்கா, நீ இந்த இடத்தில் சூழ்நிலையை மாற்றிவிட்டாய் என்று சொல்வாள். உண்மையிலேயே நான் எனக்காக மட்டுமல்ல, சூழ்நிலையால் தோற்று போகின்ற அந்த பெண்களுக்காகவும் போராடினேன். இப்போது நான் யாருடைய தயவில் உள்ள சாதாரணமானவள் இல்லை. இப்போது நான் ரேவதி, ஒரு தாய், ஒரு பலமான தன் சொந்த அடையாளம் கொண்ட மனுஷி. இரவில் எல்லோரும் தூங்கும்போது நான் என் மகளுடைய பக்கத்தில் உட்கார்ந்திருப்பேன். அவளுடைய முடியை தடவுவேன். என் மனதில் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்வேன். நான் உடைந்த நாளில் கடவுள் எனக்கு புதிதாக மாற ஒரு வாய்ப்பு கொடுத்தார். நேரம் போய்க் கொண்டிருந்தது. என் உடம்பில் ஓடிய அந்த வலி மெதுவாக என் பலமாக மாறியது. நான் என்னை நானே பார்த்து கொண்டேன். இப்போது எனக்கு யாருடைய ஆதரவும் தேவையில்லை. சில மாதங்கள் இப்படியே போய்க் கொண்டிருந்தன. இப்போது வாழ்க்கை சரியான பாதையில் வந்துவிட்டது போல் இருந்தது. ஒவ்வொரு காலையிலும் நான் என் குழந்தையினுடைய முகத்தை பார்ப்பேன். எனக்கே நான் சொல்லிக் கொள்வேன், இன்றைய நாள் என்னுடையது. இப்போது பயமில்லை, இப்போது வெட்கமில்லை, இப்போது முன்னால் போக வேண்டும், அவ்வளவுதான். நான் என் மகளுடைய பெயரை அக்ஷரா என்று வைத்தேன். இந்த பெயரை கேட்டதும் அவள் ஒரு வெளிச்சத்தினுடைய பகுதியாக தோன்றினாள். நான் அவளை கூப்பிடும்போது மனதில் ஒரு அமைதி வந்தது. ஒரு நாள் ஆதவன் ஐயா தொழிற்சாலைக்கு வந்தார். அவர் என்னை அலுவலகத்தில் கூப்பிட்டார். அவர், ரேவதி, நீ இந்த இடத்தினுடைய உருவத்தையே மாற்றிவிட்டாய். இப்போது இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு பெண்ணும் உன்னை ஒரு உதாரணமாக பார்க்கிறார்கள். நீ விரும்பினால் உன்னை தலைமை சூப்பர்வைசராக ஆக்க முடியும். ஆனால் அதற்கு நீ கொஞ்சம் பயிற்சி எடுக்க வேண்டும் என்றார். அந்த பயிற்சி வேறு ஒரு ஊரில் இருக்கும் என்று அவர் சொன்னார். 3 மாதம் பயிற்சி எடுக்க வேண்டும். அங்கே இருந்து திரும்பி வந்த பிறகு உனக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கும் என்றார்.
முதலில் நான் பயந்து போனேன். அக்ஸராவை விட்டுவிட்டு எப்படி போவது? ஆனால் நான் அவளுக்காக இன்னும் நல்லதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் இதுதான் சரியான நேரம் என்று நினைத்தேன். நான் ஆம் என்று சொன்னேன். அந்த இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை. நான் அக்ஸராவை மடியில் வைத்துக்கொண்டு நிறைய நேரம் யோசித்துக் கொண்டிருந்தேன். அவள் என் மடியில் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளுடைய மூச்சு மென்மையாக இருந்தது. யாரோ கிசுகிசுப்பது போல் இருந்தது. அம்மா போ, உன்மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று. அடுத்த நாள் நான் சுகந்தி அக்காவிடம் பேசினேன். அவள் கவலைப்படாதே, நான் உன் குழந்தையை கவனித்துக் கொள்வேன். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவளை பார்த்து கொள்வோம் என்றாள். பிறகு நான் பயிற்சிக்கு கிளம்பிவிட்டேன். அந்த ஊர் பெரிதாக இருந்தது. இங்கே எனக்கு யாரையும் தெரியாது. ஆரம்பத்தில் மிகவும் கஷ்டமாக இருந்தது. எல்லோரும் ஆங்கிலத்தில் பேசினார்கள். நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் எனக்கே நான் சொல்லிக் கொண்டேன், நான் பயப்படக்கூடாது. மெதுவாக நான் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். மிஷின்களுடைய மாடல்களை கற்றுக்கொண்டேன். அறிக்கை தயாரிக்க கற்றுக்கொண்டேன். கூட்டத்தில் பேச கற்றுக்கொண்டேன். எல்லாவற்றையும் விட பெரிய விஷயம், என் சொந்த குரலை கேட்க கற்றுக்கொண்டேன். 3 மாதங்களுக்கு பிறகு நான் திரும்பி வந்தபோது தொழிற்சாலையினுடைய சூழ்நிலையே சுத்தமாக வேறு மாதிரியாக இருந்தது. எல்லோரும் என்னை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். சுகந்தி அக்கா ஓடி வந்து என்னை கட்டிப்பிடித்தாள். அக்ஸரா என் பக்கம் ஓடி வந்தாள். அவள் என்னை பலமாக பிடித்து கொண்டு, அம்மா ஏன் போய்விட்டாய் என்றாள். நான் அவளுடைய முடியை தடவி, இனி நான் ஒருபோதும் போக மாட்டேன். இப்போது நாம் இருவரும் சேர்ந்து நிறைய செய்வோம் என்றேன். அடுத்த நாள் ஆதவன் ஐயா எல்லா ஊழியர்கள் முன்னிலையிலும் என் பெயரை சொல்லி, இனி ரேவதி இந்த தொழிற்சாலையினுடைய தலைமை சூப்பர்வைசர் என்றார். எல்லோரும் கைத்தட்டினார்கள். ஆனால் என் காதுகளில் அக்ஸராவுடைய சிரிப்பு தான் ஒலித்து கொண்டிருந்தது. அவள் தானே எனக்காக வேண்டிக் கொண்டது போல் இருந்தது. நாட்கள் போய்க் கொண்டிருந்தன. இப்போது நான் என் வேலையை மட்டும் செய்யவில்லை, மாறாக பெண்களுக்கு எப்படி தன் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தேன். அழுது வருகின்ற ஒரு பெண்ணை நான் என் பக்கத்தில் உட்கார வைத்து, பார், நீ தனியாக இல்லை. நான் வந்தபோது என்னிடம் எதுவும் இல்லை, வெறும் தைரியம் மட்டும்தான் இருந்தது. இன்று பார், எல்லாம் இருக்கிறது. நீயும் இதை செய்ய முடியும் என்றேன். இந்த பெண்கள் என்னை பார்த்து தலையை ஆட்டினார்கள். என் வார்த்தைகளில் அவர்களுக்கு தங்கள் உருவம் தெரிந்தது போல் இருந்தது. சில நேரங்களில் நான் சாயங்காலத்தில் அக்ஸராவுடன் தொழிற்சாலை பக்கத்தில் இருக்கின்ற பூங்காவுக்கு போவேன். அங்கே அவள் ஊஞ்சல் ஆடுவாள். நான் அவளை பார்த்து கொண்டிருப்பேன். ஒரு நாள் அவள் என் பக்கத்தில் வந்து, அம்மா, நீ ஒருபோதும் சோர்வாவது இல்லையா என்றாள். நான் சிரித்து, இல்லை, உன்னை போல ஒரு குழந்தைக்காக வாழும்போது சோர்வு கூட நிம்மதியாக மாறிவிடுகிறது என்றேன். சில நாட்களுக்கு பிறகு ஆதவன் ஐயா கம்பெனி டெல்லியில் இருக்கின்ற ஒரு பெரிய தொழிற்சாலையுடன் இணையப் போவதாக சொன்னார். முழு தொழிற்சாலையையும் பார்க்க அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையான மேலாளர் தேவை. அவர், ரேவதி, நீ விரும்பினால் இந்த வாய்ப்பு உன்னுடையது என்றார். நான் சில நிமிடம் யோசித்தேன். பிறகு ஆமாம், நான் தயார் என்றேன். அவர், இதற்கு நீ அக்ஸராவை ஒரு பள்ளியில் சேர்க்க வேண்டும். அதனால் அவளுக்கு அங்கேயே படிக்க முடியும் என்றார். இதை கேட்டதும் என் மனதில் ஒரு சந்தோஷம் வந்தது. நான் உடனே அக்ஸராவை பள்ளியில் சேர்த்தேன். அவள் மிகவும் சந்தோஷப்பட்டாள். அவள் புது சீருடை போட்டு, அம்மா, நான் இப்போது மருத்துவர் ஆவேன், அதனால் யாருடைய கண்களிலும் தண்ணீர் இருக்காது என்றாள். நான் அவளை கட்டிப்பிடித்து, நீ கண்டிப்பாக ஆவாய், ஏனென்றால் உன்னிடம் என்னையை விட அதிக தைரியம் இருக்கிறது என்றேன். டெல்லியில் இப்போது எல்லாம் புதிதாக இருந்தது. புதிய சாலை, புதிய மக்கள், புதிய கஷ்டங்கள். ஆனால் இந்த தடவை நான் பயப்படவில்லை. நான் இப்போது ஒரு காலத்தில் பயத்தின் நிழலில் வாழ்ந்த ரேவதி இல்லை என்று எனக்கு தெரியும். இப்போது நான் வழியை தைரியமாக மாற்றிய பெண். அக்ஸரா காலையில் பள்ளிக்கு போவாள். சாயங்காலத்தில் நான் அவளை என் அலுவலகத்தில் பக்கத்தில் இருக்கின்ற பூங்காவுக்கு கூட்டி போவேன். அங்கே அவள் பூக்களை பறித்து என்னிடம் கொடுப்பாள். இது உங்களுக்காக அம்மா, ஏனென்றால் நீங்கள் தான் மிகவும் நல்லவர் என்பாள். அவளுடைய இந்த சிறிய வார்த்தைகள் எனக்கு எந்த பரிசை விடவும் பெரியது இல்லை. ஒரு நாள் அலுவலகத்தில் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அப்போது ஆதவன் ஐயா, நம்முடைய கம்பெனி இப்பொழுது பெண்களுக்கான சிறப்பு கூட்டம் தொடங்கும். நான் அதை ரேவதி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். அவர் என் பெயரை சொன்னபோது எல்லோரும் கைத்தட்டினார்கள். நான் மேலே பார்த்தேன். என்னை துண்டு துண்டாக உடைத்து பிறகு தானே எழுப்பிவிட்ட அந்த கடவுளுக்கு மனதிற்குள்ளே நன்றி சொன்னேன். இப்போது வாழ்க்கையில் நிம்மதி இருந்தது. அக்ஸரா வளர்ந்து கொண்டிருந்தாள். பள்ளியில் முதல் மாணவியாக வந்தாள். ஒரு நாள் அவள் என்னிடம், அம்மா, நான் அப்பாவை பற்றி கேட்கலாமா என்று கேட்டாள். நான் அவளுடைய கண்களை பார்த்து, மகளே, சில பேர் நம்முடன் இருக்க மாட்டார்கள், ஆனால் அவர்கள் நம்மை பலப்படுத்தி விட்டு போவார்கள் என்றேன். அவள் அமைதியாக என் கையை பிடித்து கொண்டு, அப்படியானால் அப்பாவுக்கு நன்றி.
அவர் உங்களை இவ்வளவு தைரியமானவளாக ஆக்கிவிட்டார் என்றாள். நான் அவளை கட்டிப்பிடித்து அழுதேன். இந்த தடவை அது வலியினுடைய அழுகை இல்லை, அது நிம்மதியினுடைய அழுகை. நேரம் போய்க் கொண்டிருந்தது. இப்போது நான் கம்பெனியுடைய ஏரியா மேனேஜர் ஆகிவிட்டேன். நான் வாடகைக்கு இருந்த சிறிய வீடு என் சொந்த உழைப்பால் வாங்கிய வீடாக மாறியது. அக்ஷராவுடைய அரை சுவரில் நான் அவளுடைய சிரித்த புகைப்படத்தை ஒட்டினேன். ஒரு மூலையில் ஒரு காலத்தில் என் பலவீனமான இருந்த அந்த கடிதத்தை வைத்தேன். இப்போது அந்த கடிதம் என் பலத்திற்கான ஆதாரமாக இருந்தது. நான் அதை எப்பொழுதாவது பார்க்கும்போது எனக்கே நான் சொல்லிக் கொள்வேன், இந்த நாள் வராவிட்டால் நான் இந்த ரேவதியாக மாறியிருக்க மாட்டேன். வெற்றி, நிம்மதி மற்றும் நம்பிக்கை அது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு ஆரம்பம். இரவில் எல்லோரும் தூங்கும்போது நான் பால்களையின் உட்கார்ந்திருப்பேன். காற்று என் முடியுடன் விளையாடும். என் மனதில் அதே பழைய குரல் ஒலிக்கும், இனி யாருடைய ஆதரவும் தேவையில்லை. நான் என்னை நானே பார்த்து கொண்டேன். இப்போது எனக்கு யாருக்கும் பயமில்லை. என் மகள் என் அடையாளம், என் உலகம், என் நம்பிக்கை. ஒரு பெண் தன் சொந்த முயற்சியில் தோற்காத வரை அவள் முழுமையாக இல்லாமல் இருக்க மாட்டாள் என்று நான் இப்போது தெரிந்து கொண்டேன். நான் தோற்கவில்லை. வாழ்க்கை என்னை நிறைய தடவை உடைத்தது. ஆனால் ஒவ்வொரு தடவையும் நான் என்னை மறுபடியும் சமாளித்து கொண்டேன். முதலில் யாராவது எனக்கு ஆதரவு கொடுத்தால் நான் சமாளிப்பேன் என்று நினைத்தேன். ஆனால் ஒரு மனிதன் தன் சொந்தமாக நிற்கும் வரை யாரும் துணை நிற்பது இல்லை என்று இப்போது எனக்கு புரிந்தது. வலி அதிகமாக போனால் அது பலவீனம் அல்ல, பலமாக மாறும் என்று நான் கற்றுக்கொண்டேன். அதை உணர மட்டும் தைரியம் வேண்டும். யாரோ என்னை விட்டு பிரிந்தபோது வாழ்க்கை முடிந்து விட்டது போல் தோன்றியது. ஆனால் உண்மையில் அங்கிருந்துதான் என் வாழ்க்கை தொடங்கியது. இப்போது நான் கண்ணாடியில் என்னை பார்க்கும்போது எனக்கு பயம் இல்லை. ஏனென்றால் நான் இப்போது யாருடைய பரிதாபத்துக்குரியவள் இல்லை, மாறாக என் சொந்த அடையாளம் கொண்ட பெண். விதி எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது என்று மக்கள் சொல்கிறார்கள். ஆனால் நான் பார்த்திருக்கிறேன், தோற்க மறுக்கின்ற மனிதன் முன்னால் விதி கூட மண்டியிடும். நான் தோற்கவில்லை. அதனால்தான் நான் ஜெயித்து விட்டேன். என்னிடமிருந்து மற்றும் சூழ்நிலைகளிலிருந்து மற்றும் ஒரு காலத்தில் என்னை அளவைத்த அந்த வழியிலிருந்து நான் இவ்வளவுதான் சொல்கிறேன். எப்பயாவது உன் வாழ்க்கையை உன்னை கீழே தள்ளிவிட்டால் பயப்படாதீர்கள். எழுந்து புன்னகை செய்யுங்கள். ஏனென்றால் ஒருவேளை கடவுள் நீங்கள் உடைந்த பிறகு எவ்வளவு தைரியத்துடன் மறுபடியும் எழும்புகிறாய் என்று பார்க்க விரும்புகிறார்.